அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மேஷம் ராசிக்கு டிசம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். 2025 முடிய போகுது. டிசம்பர் மாதம் கடைசி மாதம். இந்த மாதத்தில் என்ன நன்மை நடந்துற போகுது அப்படின்னு சில பேர் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 2026 சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கான முதற்கட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கும். அந்த வகையில் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வர்றது, சில பேருக்கு காதல் செட் ஆகிறது, இளைய தலைமுறையினருக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்படுறது, இதெல்லாமே இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் உங்களுடைய தனிமை மாறும், இனிமை சேரும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தோட கிரக நிலையை பார்த்தாக்க செவ்வாய் ராசியாதிபதி, இந்த ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுனால நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள் தடைகள் அல்லது உங்களுக்கு நீங்களே பாதகங்களை செய்து கொண்டிருப்பீர்கள், அல்லது உங்களை சுற்றி சில நெகட்டிவான மனிதர்கள் இருந்துக்கிட்டு உங்களை தடை செஞ்சிருப்பாங்க, உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை போட்டிருப்பாங்க. அவர்களுடைய போட்டி பொறாமை, அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பீங்க. ஆனால் இந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இந்த செவ்வாய் 9ஆம் பாவகத்துக்கு போகுது. செவ்வாய் 9ஆம் பாவகத்தில் இருந்தால் நல்லதா அப்படின்னா, திரிகோணஸ்தானத்தில் ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இருக்கிறது நல்லது தான், பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் 3ஆம் இடத்துல டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து குரு வக்ரமாக இருந்து அந்த குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கும். அதனால் பாதிப்பு என்பது கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயமாக ஒரு நல்ல செய்தி வரும். வேலையில் இல்லாதவங்க, வேலையில் நெருக்கடியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை விஷயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இருக்கிற இடத்துலையே கூட பார்த்தீங்கன்னாக்க டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற பணம் வரும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய திட்டங்களை போடுவீங்க. புதிய முயற்சிகளை செய்து தொழிலை மாற்றக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்போ இந்த மாதத்தில் ஏற்படும். அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் செய்வீங்க. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் 9இல் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, வக்ரம் பெற்று இருக்கிறது நல்லது தான். இந்த வக்ர குரு 3ஆம் இடத்துல இருக்கலாம். பாக்கியாதிபதியாக வந்தாலும் பகை வீட்டில் இருக்கும் போது பெரிய நன்மைகள் இல்லாமல் இருக்கு இல்லையா? முயற்சி தடை, அதே போல் சகோதர வழியில் சில ஒற்றுமையின்மை, மேலும் உங்களுடைய நண்பர்களால் கூட சில கவலைகள், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த பிரச்சனை இனிமேல் இல்லை. உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் சரியாக புரிந்து கொள்வார்கள். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சொத்து விஷயமா நல்ல விஷயங்கள் ஏற்படும். வீடு வாகனம் வகையில் செலவுகள், ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம் இந்த மாதத்தில் ஏற்படும். சில பேருக்கு பழைய பூர்வீக சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அது விற்று அதனால் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிதாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனால் பாதிக்கப்பட்டாச்சு. இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கான்னாக்க உங்களுடைய கடனை தீர்க்கிறதே இந்த சொத்து, பூர்வீக சொத்து விற்கிறதுனால அல்லது அந்த சொத்து பரிமாற்றத்தினால வரக்கூடிய ஆதாயத்தினால உங்களுடைய கடனுடைய சுமைகள் குறையும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அது மாதத்தோட பிற்பகுதியில் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து தான் குரு பகவான் வக்ரம் பெற்று புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். சுயசாரத்திலே இருக்கிறதுனால குரு இருக்கிற ஸ்டேட் நல்லா தான் இருக்குது. அதனால் நன்மை தான். நிறைய சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சொல்கிறேன். அதனால் மேலதிகாரிகளுடைய டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. ஒர்க்குக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். அதே போல் பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் மாதத்தோட முதல் 16 நாள் டிசம்பர் 16ஆம் தேதி வரலும் 8ஆம் பாவகத்தில் இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். பிள்ளைகள் வகையில் செலவு, தேவையில்லாத கோபம், டென்ஷன், வாய் தவறி ஏதாவது நீங்கள் குடும்ப உறவுகளோட பேசிடுறீங்கன்னா கூட அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது சண்டை, இதெல்லாம் அந்த மாதத்தோட முதல் பகுதியில் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல்
அல்லது கோவப்படாம டென்ஷன் ஆகாம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைங்களுக்கு சுப செலவுகளை செஞ்சிருங்க. அதன் மூலம் அசுப செலவுகள் ஏற்படாது. மேலும் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தால் சில நேரங்களில் உங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதே போல தொலைதூர பயணம் சில பேருக்கு ஏற்படும். இந்த 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை இருக்கும். இதுல புதன் வந்து 6 8ஆம் இடத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம். 3ஆம் அதிபதியாகவும் புதன் வராரு. இந்த புதன் 8ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கு. சூரியன் இருக்கு. 7 சுக்கிரனும் 8ஆம் இடத்துல தான் இருக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வரை. அந்த வகையில வந்து பார்க்கும்போது தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாட்டு வந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு லொகேஷன் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. வேலை மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு அதே ஏரியாவில் வீடு மாற்றம் ஏற்படலாம். சில பேருக்கு நாடு மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் சில பேருக்கு வெளியூரில் விசா ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னாக்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பயணங்கள் பலன் தரும். அதே போல் மாதத்தோட முதல் பகுதியில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பணவரவை கொடுத்தாலும் கடனையும் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் வாழ்க்கை கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வந்து போகும். அந்த மனஸ்தாபங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. இருந்தாலும் மனஸ்தாபங்கள் வரும். அதே சமயத்தில் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இந்த எதிர்பாலினர் உறவை சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது கல்யாணம் ஆனவங்களுக்கே கூட சில பேருக்கு எதிர்பாலினரால் ஆதாயங்கள், ஒர்க் பண்ணுற இடத்துல எதிர்பாலினுடைய சப்போர்ட்டு இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வர்றது, வரன் பார்த்தீங்கன்னா அது செட் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் கணவன் மனைவி உறவு நிலையில மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். குறிப்பாக மாதத்தோட முதல் பகுதியில் புதனை பொறுத்தவரையிலும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பெரிய அளவுக்கு இருக்காது. அல்லது புதிய கடன் பட்டாவது நீங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான செலவுகளை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைவீங்க. கடன் பட்டு கூட சில பேர் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. கடன் பட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்கி முன்னேறவங்களும் உண்டு. கையில் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு கடனே இல்லாமல் வாழ்கிறவங்களும் ஒரு வகையானவர்கள். அந்த வகையில் கடன் பட்டு அதை தீர்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னாக தைரியமாக ஒரு இஎம்ஐ போட்டு வீடு வாங்கலாம். அல்லது ஒரு அசட் வாங்கலாம். வேறு ஏதோ ஒன்று ஒரு இம்பார்ட்டன்ட் பொருள் வாங்கலாம். அதன் மூலம் லைஃப் வந்து மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேருக்குலாம் அந்த இஎம்ஐ செலுத்தக்கூடிய அந்த இது இருக்காது. அல்லது கடனாகவே இருக்கும் வாழ்நாள் முழுக்க. அப்படிப்பட்டவங்க தான் கடனுக்கு போகக்கூடாது. ஸோ அதே வகையில் பார்க்கும்போது சில பேர் கடன் பட்டாவது வாழ்க்கையில் தொழில் முதலீடு அல்லது குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த புதனை பொறுத்தவரையிலும் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு நவம்பர்லேயே. டிசம்பரில் புதன் வந்து 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு அது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுடன் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அல்லது டிசைனேஷன் சேஞ்ச் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த பண வரவு மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த பண வரவு வரும். சீட் எடுக்கிறீங்கன்னா அந்த பணம் கைக்கு வரும். ஏதோ ஒரு வகையில் லம்சம் அமௌண்ட்டு உங்களுக்கு அரியர்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து 9ஆம் பாவகத்துக்கு போகுது. அது நன்மையா? 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நன்மை இல்லை. 9ஆம் பாவகத்துக்கு சூரியன் வர்றது நன்மை தான். 9ஆம் பாவகத்தில் செவ்வாயோட சூரியன் சேருது. ஆனால் குரு பார்வையில் இருக்கு. அந்த வகையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். ஆனால் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் சொத்துக்கள் வகையில் வந்து ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வகையில் உண்டு. ஸோ சூரியன் 9ல் இருக்கும்போது 5 9ல் இருக்கிறது நல்லது தான். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறது. வேலையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். சமூகத்திலையும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பேசக்கூடிய காலம் இது. உறவுகள் உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களோடு பகைத்து கொண்டு போன நண்பர்கள், அவங்க கூட உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி வந்து
இந்த மாதத்துல ராசிக்கு 12ல இருக்கிறது விரைய சனி தான். ஆனா பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி இருக்கு. ராசிக்கு 12ல பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் சனி இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். பணம் விரயம் ஆகும். அது வந்து மேக்சிமம் சுப விரயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. இந்த விரையச்சனி காலகட்டத்தில் தான் திருமணம் ஆகிறது, வீடு கட்டுறது, தொலைதூர பயணம் போகிறது, அதே போல் சொத்துக்கள் சேர்க்கறது போன்றவை ஏற்படும். சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு கடன் வாங்கிறது, கடன் படுறது அதுவும் ஏற்படும். நெகட்டிவும் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கிற வேலையில் விட்டுட்டு நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். தொழில் செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் நம்ம ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கணும். அப்படி பிராப்தம் இருக்குன்னா தாராளமாக செய்யுங்க, முன்னேறுவீங்க. ஆனால் பிராப்தம் இல்லாமல் போய் செஞ்சு கடன் பட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதற்கு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு செய்யறது நல்லது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகு பகவான் 11ஆம் பாவகத்திலையும் கேது 5ஆம் இடத்துலையும் இருக்கு. 11ல் இருக்கக்கூடிய ராகு நல்ல விஷயம்தான். அதனால எப்பாற்பட்டேனும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும், அந்நியுன்யம் இருக்கும். சண்டை போட்டாலையும் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதே போல உங்களுடைய எண்ணங்களை எப்பாற்பட்டேனும் நீங்க செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். 5ஆம் பாவகத்துல கேது இருக்கிறத பொறுத்தவரை நெகட்டிவ் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில செலவுகள், மன வருத்தங்கள், அதே போல பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை, புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு தாமதம், அதனால பண விரயம், புத்திரர்களாலையும் மன வருத்தம், அதே போல அங்காளி பங்காளி சகோதர வழி உறவுகள் சில பேருக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல வீசிங் ட்ரபிள், சூட்டு சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, அது முக்கியமானது. மற்றபடி இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். எந்தெந்த தொழிலாம் இந்த மாதத்துல சிறப்பாக இருக்குன்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 12ஆம் பாவகத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. அந்த வகையில மருத்துவம் சார்ந்த துறை, நிதி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, பேங்கிங், என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவங்க, நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர் பணி, ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மக்கள் தொடர்பு, அரசியல் இருக்கக்கூடியவர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு நல்ல ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான். உங்களுடைய தனிமை மாறும், இனிமை சேரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் அல்லது வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்துல உண்டு. இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க முக்கியமா இவங்களுக்கு தான் மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அல்லது வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சி பண்ணுங்க. அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை பொறுத்தவரை சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அது வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போவதன் மூலம் நன்மைகள் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். சில பேருக்கெல்லாம் சில நண்பர்கள் உங்களுக்கு உதவலாம். சில பகைத்து கொண்டு போன சில உறவுகள் உங்களை நோக்கி வரலாம். அதே போல எதிர்பாலினர் உறவும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் கிடைப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து விற்கிறதன் மூலம் ஆதாயம் வரும். அதே போல கடன்களுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையின்மை கொஞ்சம் இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாலினர் உறவு அல்லது காதல் போன்றவை கைகூடக்கூடிய வாய்ப்பும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அடுத்தது கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. வீடு, வாகனம், சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்நியம் இருக்கும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். அந்நிய தேசத்தில் இருப்பவங்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் அமையும். இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம், நீங்க வந்து உங்க அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ நாட்கள்ல நீங்க ஒரு நெய்வேத்தியம் எடுத்துட்டு போய் அங்க வச்சு படைச்சு 4 பேருக்கு கொடுத்து சிவபெருமானை வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய தடைகள் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.